Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ஸ். அன்னைக்கு நம்ம நடத்தியிருக்கோம். இதெல்லாம் ஒரு தியரி நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு டெப்ரிசியேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கேக்குதா? கேக்குங்க சார். பார்க்க முடியுதா ஸ்க்ரீனை? பார்க்க முடியுது சார். நான் இப்போ எதில் கையை வச்சிருக்கேன் சொல்லுங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க. இந்த இதில் கஷ்டம் வச்சிருக்கேன். Wear and tear. Very good. Wear and tear. Wear and tear. Okay. Causes of depreciation. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்னவே ப்ளஸ் டூவில் படித்தது தான் மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். அப்படின்னா ரெண்டு மெத்தட், நிறையா மெத்தட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க. நேர்கோட்டு முறை, அப்புறம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். குறைந்த செல் Written down value. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், குறைந்த செல் மதிப்பு முறைன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இதில் அதே தான் பார்க்க போகிறோம். எப்படி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறது. இது வந்து ஒரு ஜேர்னல்ஸ் எதுக்கு உங்களுக்கு பேசிக்காக டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜேர்னல் தெரியறதுக்காக டைம் கொடுத்தேன். ஜேர்னல் சார் நடத்தியிருப்பார் உங்களுக்கு நல்லா. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்ல உள்ளே வரும், உள்வருவனவற்றை பற்றுவை. என்ன உள்ளே வரும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க யாராவது. உள்வருவனவற்றை பற்றுவை. அடுத்து 2, உங்க கையில இருந்து மிஷினை சும்மா கொடுத்துருவானா, என்ன வெளியே போகும், செக்கா கொடுப்பீங்க. அது எங்கேயும் ரிசீவ் பண்ணுவான், பேங்க்ல. சரியா? ஸோ 2 பேங்க் அக்கௌண்ட், மிஷினரி அக்கௌண்ட் ஆர் 2 பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? பீயிங் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. அடுத்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மிஷினரி அக்கௌண்ட். இது என்னப்பா, தேய்மான கணக்கை வந்து பற்று வைக்கிறாங்க. ஓகே, தேய்மான கணக்கை பற்று வைக்கிறாங்க. தேய்மான கணக்கை பற்று வைக்க போகும்போது செலவுகளையும் பற்று வை. உனக்கு தெரியும், தேய்மானன்றது ஒரு செலவு. எதனால அந்த செலவு வந்துச்சு? மிஷினரினால. ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு மிஷினரி அக்கௌண்ட். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். இது வந்து லாபம் நட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி, அதாவது டெப்ரிசியேஷனை வந்து எதுக்கு மாத்திரம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம். இது செகண்ட் இயர். இது மிஷின்லாம் பார்த்துக்க. இப்போ நான் வந்து நேராக பாடத்துக்கு போயிடுறேன். யாரோ மக்கள் வர்றாங்க உள்ள, வரேன் கொஞ்சம் இருங்க. நான் பண்ணுறேன். இல்லை யாரோ வந்து ரசம் கிடைச்சி எனக்கு இங்கே காணா பீப்புள்ஸ் அவ்வளோ வந்துட்டாங்களா? ஓகே ஓகே பாருங்க. கண்ணா தெரியுதா? கேக்குதா? ஓகே. ஹலோ இருக்கீங்களா? ஓகே. இப்போ கணக்கு நம்பர் 1 நம்ம முதல் கணக்கு போலாமா? முதல் கணக்கு ஒரு சின்ன கணக்கு பாருங்க. A company purchased a plant for ₹20,000. என்ன தமிழ் அர்த்தம்? ஒரு நிறுவனம் ஒரு பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்றாங்க. பிளான்ட்ன்றது ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ். அப்போ வந்து 20,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. சரிங்களா? The useful life of the plant is 5 years. Useful life of the plant is 5 years அப்படின்றது வந்து 5 வருஷம் அந்த வந்து உழைக்கும் அப்படின்றாங்க. அது 5 வருஷத்துக்கு பிறகு அதை வித்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவுக்கு விற்கலாம்? 10,000 ரூபாய்க்கு விற்கலாமா? சரியா? என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் அவுட் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். Amount of depreciation is equal to total cost minus scrap value divided by number of years. ஒரு நிமிஷம்ப்பா, ஃபோன் வருது பாரு. டோட்டல் காஸ்ட் அப்படின்றது வந்து 20,000 ரூபாய்க்கு மிஷினரி வாங்கியிருக்கீங்க, மைனஸ் 10,000. அப்போ 10,000 20,000ல இருந்து 10,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையான உனக்கு செலவான காசு எவ்வளவு? அந்த மிஷினரிக்கு 10,000. எவ்வளவு வருஷம் உழைக்கும் அது? 5 வருஷம். அப்ப
10,000 டிவைடட் பை 5 இயர்ஸ்னா என்ன வரும்? 5ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ ரூபா வரும்? 2,000 ரூபா டெப்ரிசியேஷன் வரும். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக சொல்லவா? உனக்கு புரியுற மாதிரி இந்த ஃபார்முலாலாம் இது ஃபார்முலா இருக்குது. நான் உனக்கு புரியமாக சொல்கிறேன். நீ ஒரு சொத்து வாங்கியிருக்க, நீ வந்து ஒரு சொத்து வாங்கியிருக்க, ஒரு பிளான்ட்டை வாங்கியிருக்க. அந்த பிளான்ட் வந்து 20,000 ரூபா, 5 வருஷம் உழைக்கும். 5 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய்க்கு விற்றுருவேன். மொத்தம் உனக்கு செலவானது 10,000. எத்தனை வருஷம் உழைக்கும்? 5 வருஷம். வருஷம் டெபிசிட் எவ்வளோ போடணும்? 2,000 ரூபா போடணும். 2 10. விஷயம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷனில் வந்து இந்த ஐ கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 2,000 ரூபா, ஒரிஜினல் காஸ்ட்டு 20,000 ரூபா. 100ஆல் பெருக்கணும்னா 10%. ஆமாம், 10% தான் உனக்கு வந்து டெப்ரிசியேஷன் வந்திருக்கு. உனக்கே தெரியும், 2,000 ரூபா உனக்கு டெப்ரிசியேஷன் செலவாக இருக்குது. நீ கொடுத்த காசு, கையை விட்டு போட காசு இப்போ 20,000 ரூபா. அப்போ 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவாயிருக்கு டெப்ரிசியேஷனு? 10%. ஸோ இதுதான் முதல் கணக்கு. முதல் கணக்கு புரியுதா? புரியலன்னா சொல்லு, அடுத்த கணக்கு போகணும்னா. டவுட்னா கேளுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா சார்? ஆமா, கேட்கலையா? தெரியலையா? தெரியல சார். இது இவ்வளவு நேரம் சொல்றீங்க. தெரியுது. நீங்க என்ன நிறைய பேர் தெரியலையாப்பா? ப்ளீஸ் பாருங்க. தெரியல சார். தெரியல சார். தெரியும் சொல்லுங்க. யாருக்கு தெரியுது? தெரியல சார். எனக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும் சார். கிளாஸ் போயிருக்கு சார். கொடுத்தேன் சார். இப்ப தெரியுதாப்பா? டே ஹலோ, யார் யார் தெரியுதுல? டே உங்க நீ தெரியலன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். தெரியலையா? டே இப்ப யார் யார் தெரியுது சொல்லுங்க. 1 2 வேற. எனக்கு தெரியும் சார். நெக்ஸ்ட் தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்புறம் எனக்கு தெரியல சார். தெரியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல சார். எனக்கு என்ன நிறைய பேர் தெரியல. எனக்கு தெரியல சார். என்ன எனக்கும் தெரியல சார். பாருங்க. ஹலோ, தெரியுது சார். இப்ப தெரியுதா? தெரியுதா? தெரியும் சார். தெரியுது. இப்ப தெரியுதாப்பா? பாப்பா தெரியுது சார். இந்த பாரு. தெரியும் சார். ஓகே. இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தெரியுதா உங்களுக்கு? லைஃப் தெரியுதா? இந்த கணக்கு தெரியுதா உனக்கு? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். தெரியுது சார். ஓகே ஓகே ஓகே. தெரியுது சார். ஓகே. 2,000 10,000. இப்போ 1,000 உங்களுக்கு கணக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ண தெரியல எனக்கு, கொஞ்சம் இருங்க. ஹலோ, கேக்குதுங்க சார். இப்போ தெரியல? தெரியல கொஞ்சம். என்ன நெட் ப்ராப்ளமா இருக்கா தெரியல. இப்ப பாருப்பா. ஹலோ, தெரியுதாப்பா? கண்ணா தெரியுதா? தெரியுங்க சார். தெரியும் சார். தெரியுது சார். எல்லாம் தெரியுதா? ப்ளீஸ் பாருங்க. ஓகேயா? தெரியுதா? சார். ஓகே சார். தெரியும் சார். ஓகே. யாருக்கா தெரியுமா? ஓகே பாருங்க. எ கம்பெனி பர்ச்சேஸ்டு பிளான்ட் எவ்வளவு ரூபா? சொல்லுங்க, ஆன் பண்ணி சொல்லு, பரவாயில்ல. எவ்வளவு ரூபா? சார்
20,000. 20,000. எத்தனை வருஷம் உழைக்கும் சொன்னேன்? 5 years. 5 இயர்ஸ். வித்தா எவ்வளவு பதிப்புக்கு போகும் சொல்றேன்? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். அப்ப நீ உன் கையில இருந்து எவ்வளவு காசு செலவழிச்சிருக்க? 10,000. எத்தனை வருஷம் உழைக்கும்? 5 வருஷம். அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு டெப்ரிசியேஷன்? 2,000 ரூபாய் சார். வெரி குட். அவ்வளவுதான், 5 மார்க் வாங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஓகே சரி, அது இருக்கட்டும். அடுத்து பாரு, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பொறுத்து இடையில யாரும் பேச வேணாம்னு சொல்லிப்பா. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்து சொல்லு, நீயே சொல்லு. 2,000 உனக்கு செலவாயிருக்குது, நீ கையில இருந்து காசு முதல்ல எவ்வளோ போச்சு? 20,000 போச்சு. 20,000 2,000 எத்தனை பர்சன்டேஜ்? 10%. இந்த பாரு இருக்கா? இருக்காப்பா? தெரியுதா கண்ணா? ஓகே. இப்ப இந்த கணக்கு ஏதாவது புரியாம இருக்கா? புரியுது சார். புரியுது. அடுத்த இது எல்லாமே யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ப்பா. அடுத்த ப்ராப்ளம் போயிடலாமா? போலாம் சார். ரைட், குட். இப்ப நம்ம அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 4 போயிருவோம். சரியா? இந்த கணக்கு பாருங்க. யாரு இடையில 29 வருது? இது பாரு, இனிமே யாரும் தான் கிளாஸ் கிடையாது. இது பாரு, an asset purchased for rupees எவ்வளோப்பா சொல்லு, நீ சொல்லணும். சார் ஸ்கிரீன் தெரியல. என்ன சொல்ற? ஐயோ, மறுபடியுமா? சார் வராருப்பா. சார் வணக்கம். சார் வணக்கம். நாராயண் சார். கிளாஸ் எடுங்க. ஓகே ஓகே நீங்க எடுங்க. ஓகே 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 ஓகே. அந்த ஸ்டூடண்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே கண்டிப்பா. பசங்க நிறைய பேர் வரல போல சார், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லுங்க. சரிங்க சார். 32 பேர் இருக்காங்க. கிளாஸ்ல பாருங்க, இங்க 30 பேர் தான் வந்திருக்காங்க. 30 பேர் வந்திருக்கீங்க. ஓகே, கேரி ஆன். ஓகே ஓகே சார். இப்ப தெரியுதா பாக்கண்ணா? டேய் கண்ணா, an asset தெரியல சார். தெரியுதுங்க சார். தெரியுதுல? இப்ப பாரு. தெரியுது சார். ஓகே. an asset purchased for rupees 25,000. depreciation spelling தப்பா இருக்கு, கொஞ்சம் பாத்துக்க. an asset depreciation purchased by எவ்வளவுப்பா? 25,000 ரூபாய்க்கு நீ சொத்தை பர்ச்சேஸ் பண்ணிருக்க. depreciation is provided annually according to the சொல்லுங்க என்ன மெத்தட்? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். வெரி குட், ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். அப்பதான் உனக்கு புரியுது அர்த்தம். ரைட். நேர்கோட்டு முறைன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. the useful life of the asset is 10 years. 10 வருஷம் அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரெசிடுவல் வேல்யூ, ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு ரூபா? 5,000 ரூபாய். நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், முதல்ல சொல்லி கொடுத்தேன், நீயே சொல்லலாமே. இந்த ஆன்சர் காமிக்க மாட்டேன் கொஞ்சம். இப்ப சொல்லுவாப்பா ஆன்சரை. ஃபார்முலாலாம் இருக்கட்டும், நீ ஆன்சர் சொல்லு எனக்கு. 25,000 ரூபாய்க்கு நீ ஒரு பொருள் வாங்கியிருக்க. 5,000 ரூபா ரெசிடுவல் வேல்யூ கிடைச்சிருக்கு முன்னாடி. அப்ப 5 வருஷத்துக்கு நீ எவ்வளவு செலவழிச்சிருக்க காசு? 10 வருஷத்துக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்க மொத்தத்துக்கு? 20,000 ரூபா. 20,000த்துல 10 வருஷத்துக்கு 20,000 வருஷத்துக்கு எவ்வளவு சொல்லு? 2,000 சார். வெரி குட். ஆன்சர் amount of depreciation பாருங்க. total cost minus scrap value divided by number of years. total cost வந்து 25,000, scrap value 5,000, number of years 10. அப்ப 20,000 divided by 10 is equal to எவ்வளவுப்பா? 2,000 ரூபாய் amount of depreciation. இப்ப 2,000 ரூபாய். இப்ப பாருங்க rate of depreciation பாருங்க. amount of depreciation எவ்வளவு? 2,000 ரூபாய். நீங்க செலவழிச்ச காசு எவ்வளவு? 25,000. ஓ சாரிப்பா, நெட் கட் ஆயிடுச்சு. யூபிஎஸ் அவுட். ஹலோ கேக்குதா? ஹலோ, இது போட்டீங்களா? அது ஏன்டா போட்ட? நெட்டு கரண்ட் போயிடுச்சுடா. ஒரு நிமிஷம்ப்பா. கேக்குதாப்பா? ஹலோ, அது போடக்கூடாதுப்பாங்க. என்னப்பா ஹீட் அது? சரி இருக்கு. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்டாங்கண்ணா. போச்சு, கட் ஆயிடுச்சு கிளாஸ். நான் என்ன பண்ண முடியும் இப்ப?
இனிமே அங்க தயவு செய்து போடாத. என்ன செய்யுது? இங்கதான் யூஸ் பண்ணணும். கரண்ட் இல்ல. ஹலோ 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 பா, கட் ஆயிடுச்சா கண்ணா? கேக்குதா? ஹலோ, கரண்ட் போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. அது இன்டர்ப்ட் ஆயிடுச்சுப்பா, சாரிப்பா. கரண்ட் போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. டக்குன்னு ஷட் டவுன் ஆயிடுச்சு. கேக்குதா? இந்த ஸ்கிரீன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பாருங்க. கொஞ்சம் இருங்க, அப்படி இருங்க. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? என்ன தெரியலன்றீங்க? இந்த மாதிரி பாக்குறேன். தெரியுதா? ஓகே ஓகே, சரிப்பா. நம்ம சொன்னதான் இன்னைக்கு ஃபுல் ஷட் டவுன் தெரியல, கரண்டே இல்லை. ஓகே, 25,000 ரூபா, 5,000 ரூபாய் எவ்வளோ வருது? 2,000 ரூபா. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்டேஜ்? 8. எப்படி டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் எவ்வளவு? 2,000. நீ எவ்வளவு செலவழிச்சீங்க மொத்த காசு? 25,000. இப்ப 100க்கு எவ்வளவு? 100க்கு எவ்வளவுப்பா? 8%. இப்ப நேரா இங்க போறோம் பாருங்க. பாருங்க கணக்கு ஆன்சர் பாருங்க. பாருங்கப்பா, இப்ப என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்? லெட்ஜர் அக்கௌண்ட். சார் லெட்ஜர் நடத்திட்டாரா? வெரி குட். இப்ப பாருங்க மெஷினரி அக்கௌண்ட். ஏற்கனவே ஜேர்னல் நடத்திருக்கேன்ல உனக்கு. இப்ப பாருங்க மெஷினரி அக்கௌண்ட் ரொம்ப சிம்பிள். இயர்ஸ் போட்டுக்க, பர்டிகுலர்ஸ் போட்டுக்க, அமௌண்ட். இயர்ஸ், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். சரிங்களா? இப்ப டு பேங்க். இப்போ உனக்கு ஒரு மிஷினரி வாங்கினா என்ன சொன்னேன், பதிவு பண்ணேன்னா மெஷினரி அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளவு ரூபாய்க்கு மிஷினரி வாங்கிருக்கீங்க? 25,000. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பை டெப்ரிசியேஷன் எவ்வளவு ரூபா போடுறோமோ எப்பவுமே நேர்கோட்டு பண்ணுறது டெப்ரிசியேஷன் மாறுமா மாறாதா? மாறாது. முதல் வருஷம் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 2,000. கழிச்சது போச்சு பேலன்ஸ் எவ்வளவு? 23,000. இப்ப செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? செகண்ட் இயர் 23,000. ஹலோ 2,000 பா. பேலன்ஸ் தான் எவ்வளவு? 21,000. அதே மாதிரி தேர்ட் இயர் எவ்வளவு? 2,000. பேலன்ஸ் எவ்வளவு? 19,000. இந்த கணக்குக்கு 10 மார்க். இவ்வளவுதான். இதுக்கு எத்தனை மார்க்கு? 10 மார்க் கொடுக்குறாங்க உனக்கு. புரியுதா? புரியலையா? கேட்டுக்க. ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த மெஷினரி அக்கௌண்ட்டை நம்ம செய்ய வேண்டியது. இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு சின்ன கணக்கு. இன்னும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும். நான் உனக்கு சொல்லி வைக்கிறேன் உன்ட்ட. இப்போ நேர்கோட்டு முறை நடத்தியாச்சுன்னு வச்சுக்க. அடுத்து நம்ம என்ன கணக்கு போக போறோம்? அடுத்து என்ன சொன்ன மெத்தடு சொல்லு. Written down value method. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ல ஒன்று பார்ப்போம். இப்போ பாரு, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கு வேற பேரு டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடு, குறைந்த செல் மதிப்பு முறை. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் 2 பாருங்க. எ கம்பெனி அக்வயர்ட் எ மெஷின் ஆன் 1/1/1888 1988 தான் 88 கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அட் ஏ காஸ்ட் ஆஃப் ₹40,000 and spent ₹1,000 on its installation. என்னப்பா அர்த்தம்? நீ ஒரு மிஷினரி வாங்குற, 40,000 ரூபாய்க்கு ஒரு மிஷினரி வாங்குற, அதுக்கு ஃபிட்டிங் பண்ற சார்ஜ் இந்த வந்து ஒரு 1,000 ரூபாய் செலவாயிருக்கு. அப்ப அந்த மிஷினரியுடைய மொத்த செலவு எவ்வளவு? 41,000. வெரி குட். 41,000. வெரி குட் ராகவா, வெரி குட். அதெல்லாம் 2 பேர் தான் பேசிட்டே இருக்க, மிச்சவங்களாம் என்ன வாயில் என்ன பண்ணிருக்க, சாப்பிட்டுட்டு இருக்கியா? அதுவும் சரி, ஓகே, பரவாயில்ல. கவனி. The firm writes off depreciation 10% என்ன மெத்தட்ல?
டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் பார்க்குறாங்க. இந்த புக்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க? 31st December ஈச் இயர் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ 3 மிஷினரி பார்ப்போம் பாருங்கள். 3 வருஷம் சரிங்களா? 1188 2 பேங்க் மிஷினரி வந்துச்சு. மிஷினரி அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் அதே தான், பதிவுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 40 + 1 41,000 ரூபாய் சரிங்களா? 41,000 ரூபாய். அதுக்கு அடுத்தபடியா டெப்ரிசியேஷன் வந்து 4,100 ரூபாய். எப்படி 4,100 ரூபாய் வந்துச்சு? 41,000 10% 4,100 பை பேலன்ஸ் C/D எவ்வளவு? 36,900 சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 36,900 இங்கே நான் கொண்டு வந்துடுறேன் சரிங்களா? பேலன்ஸ் பண்ணிடுறேன். டெப்ரிசியேஷன் இதே ஸ்டேட் அண்ட் மெத்தடாக இருந்தால் இந்த 4,100 தான் வந்திருக்கணும். ஆனால் இது டிமினிஷிங் மெத்தட்னால என்ன வருது? 36,900க்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும்? 10%. அப்போ 3,690னா பேலன்ஸ் எவ்வளவு வருது? 33,210. 210. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் என்னது? 3,321. டே பார்த்துக்கனா ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கப்பா, சின்ன விஷயம், பிரிண்டிங்ல மிஸ்டேக் ஆயிருச்சு. டெப்ரிசியேஷன் வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. DEPRECIATION டெப்ரிசியேஷன். ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சரியா? எழுத கொஞ்சம் மாத்திக்க. நான் இப்போ நான் திருப்பி அனுப்பி விட்றேன். சரி பண்ணி அனுப்பி விட்றேன். உனக்கு நோட்ஸ் அனுப்பி விட்றேன். சரி, 3,321. இப்போ கடைசி ஆன்சர் எவ்வளோ வருது? 29,889 சரியா? இது புரியுதா? இப்போ முக்கியமான ஒரு பெரிய கணக்குக்கு போயிடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கணக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, எக்ஸாமினேஷன்ல அடிக்கடி கேட்ட கணக்கு, ரொம்ப முக்கியமான கணக்கு. நான் அந்த அழகா போட்டிருக்கேன் பாரு, நம்ம கணக்கு எப்படி போட்டிருக்கேன் பாரு. இந்த கணக்கை பார்த்தா உனக்கே தெரிஞ்சு போயிடும், உனக்கு பார்த்துக்கலாம் சரியா? ரைட். ஓகே, மெஷினரி அக்கௌண்ட் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு பா தம்பி, கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணே சரியா? ஓகே. A company whose accounting year is the calendar year purchased on 1/1/93 a machine for rupees 40,000. என்னப்பா அர்த்தம் கண்ணா? என்ன அர்த்தம்? தூங்கிட்டீங்களா? இருக்கீங்களா? ஹலோ, வித்திருக்காங்களா? விசில் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 40,000. என்னைக்கு? 1/1/1993. வெரி குட் கண்ணா. உன் பேர் என்னப்பா? தினேஷ். வெரி குட். அதுக்கடுத்து he purchased further machinery on 1st October 1993. டே கண்ணா, 1/1/93 ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? 1 அக்டோபர் 93 இன்னொரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கான். அது பாரு எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான் பாரு. எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான்? 20,000. வெரி குட். அப்புறம் 1st July 1994 அடுத்த வருஷம் ஜூலை மாசம் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான் மிஷினரி? 10,000. மொத்தம் எத்தனை மிஷினரி வாங்கியிருக்கான் அவன்? 3. முத மிஷினரி எவ்வளவு? 40,000. அடுத்த மிஷினரி 20,000. அடுத்த மிஷினரி 10,000. புரியுதா? இப்ப வாங்கின என்ன பண்ணிட்டான்? 1/7/95 அதாவது அதுக்கு அடுத்த வருஷம் முத மிஷினரி வாங்கினோம்ல, இந்த 1/1/93 வாங்கினோம்ல மிஷினரி. முத மிஷினரி எவ்வளவு வாங்கணும்? 40,000 வாங்கணுமா இல்லையா? 40,000 1/4. 40,000 1/4 தான். காப்பங்குனா எவ்வளவுப்பா? 40,000 காப்பங்குன்றது எவ்வளவு? 10,000. வெரி குட். 10,000 ரூபா. 10,000 ரூபா மிஷினரிய வித்துட்டான். எவ்வளவுக்கு விற்கிறான்? 6,800 ரூபாய்க்கு வித்திருக்கான். புரியுதா? இப்ப
how the machinery account would appear in the books of the company for all the 3 years under diminishing balance method. Depreciating balance methodல நீங்க போடுங்க 3 வருஷத்துக்கு. Depreciation is provided at 10% per annum. Depreciation 10% வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டான். ரொம்ப சிம்பிள் கணக்கு முதல்ல இந்த கணக்கு நான் நடத்தி முடிச்சேன்னா உடனே புரியாது. கொஞ்சம் நீங்க வந்து செஞ்சு பார்க்க தான் புரியும். ஆனா உனக்கு செய்யறதுக்காண்டி நானே ஒர்க்கிங்ஸை ஃபுல்லா அழகா ரெட்டிங்ல கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ரெட்டிங்ல அதான் தெரியுதா? ஒர்க்கிங்ஸும் போட்டிருப்பேன். இந்த மாதிரி போட்டிருக்க பாருங்க. அதான் முக்கியமான ஒர்க்கிங்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் கவனி. இது ஒர்க்கிங் நோட்ஸ். ஆன்சர் இந்த பாக்ஸ் மட்டும்தான். இவ்வளவுதான் ஆன்சர். இப்ப நீ உதாரணமா எக்ஸாமினேஷன்ல ஜேர்னல் லெட்ஜர் எல்லாமே எழுதி 10 மார்க் வாங்குறதுக்கு சிம்பிளா யோசிச்சு நீட்டா வாங்கிட்டு போயிடலாம் மார்க்க. அதான் முக்கியம். சரிங்களா? இப்ப பாருங்க. இப்ப உனக்கு வழக்கமான சிம்பிளான லாஜிக் தான். மிஷினரி அக்கௌண்ட் ரிட்டர்ன் வேல்யூ மெத்தட் போட்டாச்சு. மிஷினரி 1/1/93 வாங்குனா என்ன பதிவு என்ன போடுவ? 2 பேங்கா 5 பேங்கா? 2 பேங்க். எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குற? 40,000. அதே மாதிரி 1/10/93 எவ்வளவு வாங்குற? ரெண்டாவது மிஷினரி 20,000. இப்ப 40,000 ஒண்ணு 20,000 ஒண்ணு. ஏன்னா இது வருஷம் மட்டும் பாக்குறேன். அடுத்த வருஷம் அடுத்தது வரும். சரிங்களா? இப்ப மொத்தம் வந்து 2 மிஷினரி வாங்கியாச்சு. மொத்தம் எவ்வளவு மிஷினரி காசு? 60,000 சார். வெரி குட். ரைட் கவனி. 31/12/93 டெப்ரிசியேஷன் போடுவோம். தனித்தனியெல்லாம் போட வேண்டாம். நான் சிம்பிளா உனக்கு போட்டு காமிச்சு மொத்தமா டோட்டல் பண்ணிருக்கேன். நீயே பாரு. உனக்கு புரியலன்னா தனித்தனியா நீ போட்டுக்க வேண்டாம். டெப்ரிசியேஷன் 1 டெப்ரிசியேஷன் 2 போட்டுக்க. சரியா? இல்லைன்னா மொத்தமா சிம்பிளா போட்டுக்க. இப்ப 40,000 ரூபாய்க்கு 1ஆம் தேதியே வந்துருச்சுப்பா. 31/12 பாக்குறோம். 40,000க்கு 10% எவ்வளவு? 4,000 சார். வெரி குட். இப்ப அடுத்தது 20,000க்கு 10% மட்டும் தான் போடணும். ஏன் நான் அந்த 3/12 போட்டிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஏன்னா மறுபடியும் அக்டோபர்ல மிஷின் வாங்கியிருக்காங்க. அக்டோபர்ல மிஷின் வாங்கியிருக்கேன். அதுதான் முக்கியம். அப்ப அக்டோபர் 1 மாசம், நவம்பர் 1, டிசம்பர். அப்ப அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தனை மாதங்கள்? 3 மாசம். வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாதம். அப்ப இப்படி போட்டோம்னா எவ்வளவு வருது? அப்ப 500 ரூபாய். 3/12. அப்ப மொத்த அமௌண்ட் 20,000 இன்ட்டு 3/12 போட்டோம். எவ்வளவு ஒரு ஆன்சர்? 500. அப்ப 4,000 ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, 500 ஒண்ணு இருக்கு. ஆக மொத்த டெப்ரிசியேஷன் எவ்வளவு ரூபா? 4,500. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இப்ப இத பேலன்ஸ் பண்ணா எவ்வளவு? 55,500. முத வருஷம் முடிஞ்சிச்சு நல்லபடியா சந்தோஷமா. அடுத்த வருஷம் போமா? ரைட். 1/7/94 நான் இருக்கா கணக்கு கொடுத்துக்கோம்ல. இதா 1 அக்டோபர் இருக்கா? ஹலோ சார். தான் 1 ஜூலை இதா இருக்கா? 1/7/94 எவ்வளவு? 10,000. 1/7/94 எவ்வளவு? 10,000. சரியா? இப்ப போட்டாச்சு 65,500. 31/12/94 டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்ல 55,500க்கு 10%னா டேய் கீர்த்தனா பேசுறது எல்லாமே கேக்குது. சரி ரைட் ஓகே. 55,500க்கு 10% எவ்வளவு ராஜா? ஹலோ 5,550 ரூபாய். சரியா? அதுக்கு அடுத்து 10,000 இன்ட்டு நல்லா கவனிச்சுக்கங்க. 10,000 இன்ட்டு 10%. ஏங்க நான் 6 போட்டேன்? 6/2 போட்டோம். மிஷினரி வாங்கி என்னைக்கு தான் வாங்கியிருக்கோம்? ஜூலைல வாங்கியிருக்கோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆக மொத்தம் எத்தனை மாசம்? 6 மாசம். அப்ப எவ்வளவு வருது? அது 500. 5,550க்கு 500 மொத்தம் எவ்வளவு? 6,050 டெப்ரிசியேஷன். ஒண்ணுமே இல்லடா கண்ணா.
டெப்ரிசியேஷன் இந்த அமௌண்ட்டுக்கு பேலன்ஸுக்கு குறைஞ்ச மதிப்பு முறையினால அப்படியே வராதனால குறைஞ்ச மதிப்பு முறை 55,500 அப்படியே போட்டு 10% 5,550. 10,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 ஒரு 500, ஆக மொத்தம் 6,050. அதுக்கு அடுத்து 1/1/95 பேலன்ஸ் B/D 59,450. இந்த இடத்துல பேலன்ஸ் இங்க போட்டேன். புரியுதா அண்ணா? புரியுதாப்பா? அடுத்து போலாமா? ரைட், அடுத்து போலாமா? முக்கியமானது லாஸ்ட், ரொம்ப முக்கியமானது கண்ணு. இது வரைக்கும் உனக்கு 5 மார்க், இந்த கடைசி மட்டும் எழுதுறதுக்கு 5 மார்க். பாருங்க, 1,795. ஏன்னா அன்னைக்கு தான் மிஷினரிய விக்கிற. ஆமா, இந்த பார் போட்டிருக்கியா? வித்துருக்கியா? 1,795. அதுவும் எல்லா மிஷினரியும் விக்கல. முதல்ல வாங்கினில ஒரு மிஷினரி, அதுல காப்பங்கு விக்கிற. எவ்வளவுக்கு விக்கிற? 6,800 ரூபாய்க்கு விக்கிற. இது நினைச்சுக்க. இப்ப நேர ஒர்க்கிங்ஸ் வந்துறேன். இப்ப பார், காஸ்ட் ஆஃப் மிஷினரி 40,000, 1/4 எவ்வளவு? 10,000. இந்த ஒர்க்கிங்ஸ் ஒரு தெரிஞ்சுக்கானே. வருஷ டெப்ரிசியேஷன் ஒரு 1,000 போட்டு போ. ரஃபா 10% தானே, 9,000 வருது. அப்ப அடுத்த டெப்ரிசியேஷன் எவ்வளவு? ஒரு 9,000 கழிச்சோம்னா எவ்வளவு வருது? 8,100. அடுத்து எப்ப விக்கிற? 1/7 விக்கிறதுனால 6 மாசம் உன்னோட மிஷினரி இருந்துச்சு. அப்ப 6 மாசம் இருந்துச்சு அப்படின்னா அது 6 மாசத்துக்கு மட்டும் எவ்வளவு வருது? 405 ரூபா வந்துச்சு. அதாவது 810ல பாதி. 8,100 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 இதில் போடலன்னா நீ பார்த்துக்க 405. இந்த மிஷினரி அன்னைக்குள்ள வேல்யூ எவ்வளவு? 7,695. 7,695 ரூபா பெருமானம் உள்ள ஒரு மிஷினரிய நீ எவ்வளவுக்கு விக்கிற? சொல்லு. 6,800. குறைச்சு விக்கிறியா? குறைச்சு விக்கிறேன் சார். நட்டமா லாபமா? நட்டம் சார். எவ்வளவு ரூபா நட்டம்? 895. நட்டம்னா நேர இந்த வார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாஸ் ஆன் சேல் சொல்லி 895 இங்கே எழுதிட்டேன். எழுதிக்கணா? தெரியுதா கண்ணா? பாத்தியா? வெரி குட். அதுக்கு அடுத்து டெப்ரிசியேஷன் இருக்குல்ல கண்ணு? டெப்ரிசியேஷன் இருக்கா? இந்த டெப்ரிசியேஷன் லாஸ்ட் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? இந்த டெப்ரிசியேஷன் தனியா போடுவோம். சரி, தனியா போடுவோம். இதை மட்டும் தனியா பிடிச்சுக்குவோம். எவ்வளவு லாஸ்ட் டெப்ரிசியேஷன் கடைசி வருஷம்? 405. இந்த மிஷினரி விற்கக்கூடிய மிஷினரிக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் தனியா போட்டேன். 405. அதே மாதிரி விற்கிற தொகை எவ்வளவு? பை பேங்க். இப்ப வாங்கினா 2 பேங்க் போட்டிருக்கீல. வித்தினா என்னது? பை பேங்க். பேங்க் அக்கௌண்ட் 2 மிஷினரி அக்கௌண்ட். காசு உனக்கு உள்ள வருது, மிஷின் வெளியே போகுது. ஸோ 6,800. இந்த 3 பதிவு புரியுதா? இந்த 3 பதிவுக்கு 3 மார்க்கு ஸ்டெப் மார்க்கு. 6,800க்கு விற்கிற பை பேங்க்னு போட்டாச்சு. கடைசி வருஷம் டெப்ரிசியேஷன் ஒரு 405 ரூபா. அடுத்து கணக்கு போட்டு பாக்குற நட்டம் வருது 805 நட்டம். நட்டத்தை பதிவை போட்டேன். இதுதான் 1,795க்குள்ள 3 பதிவுகள். புரியுதா? அடுத்து நான் போறேன். 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை கணக்கு போட்டு பார்த்து நீ கணக்கு போட்டு பார்த்ததுல உனக்கு 805 நட்டம் வருது இருக்கு. 895 ரூபா அதை எழுதியிருக்க. நம்பர் 1. 2, வித்த காசு 6,800. அந்த பொருளோடைய அந்த வருஷம் 6 மாச டெப்ரிசியேஷன் ஒரு 405. இவ்வளவுதான்ப்பா விஷயம். அடுத்து போலாமா? அடுத்து கடைசி வருஷம் டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் எப்படின்னா 51,350. 51,350 அப்படின்னு போடும்போது 51,350 எப்படி வந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா அந்த கீழே பார் ஒரு நீட்டா கொடுத்துருங்க பார். ஃபர்ஸ்ட் மிஷினரி இருக்கா? 40,000த்துல எவ்வளவு போட்டிருக்கேன்? வெறும் 30,000 தான் போட்டிருக்கேன். ஏன்னா 10,000 கலெக்ட் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே நம்ம 30,000த்துல 3,000 போக எவ்வளவு? முதல் வருஷம் டெப்ரிசியேஷன் 3,000 போக எவ்வளவு? 27,000. 10% போக எவ்வளவு? 22,700 போக எவ்வளவு? 24,000. இது முதல் வருஷம் முதல் மிஷின். ரெண்டாவது மிஷின் பாரு 20,000. சரியா கண்ணு? ரெண்டாவது மிஷின் 20,000மா? 500 டெப்ரிசியேஷன் போக எவ்வளவு? ஆமா 6 மாசம் தானே இருந்துச்சு. பாத்துக்கணும். 500 போட்டுக்கோம்ல. இந்த 500 போட்டுருக்கோம்.
பாருங்க 500 19,500 19,500 10% 1,950 ரூபாய் எவ்வளவு? 17,000. சரி, மூணாவது மிஷின்ல ரெண்டாவது வருஷம் தான் வாங்கியிருக்கேன். அதான் ஓட்டர் மிஷின் போட்டிருக்கேன் பாரு. 10,000 வெறும் 500 ரூபாய் போக எவ்வளவு? தான் 500 ரூபா. தான் 500 ரூபா 10,000 இருக்கா? எவ்வளவு? 9,500. மொத்த மிஷினரி வேல்யூ எவ்வளவு? 51,350. அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 110%. எவ்வளவு? 5,135. ஆக மொத்தம் 46. பை பேலன்ஸ் எவ்வளவு? 46,215. 46,215. புரியுதா அண்ணா? புரியுதாப்பா? புரியுது சார். இந்த நோட்ஸ இந்த டெப்ரிசியேஷன்லாம் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். நான் திருப்பி இப்போ நான் அனுப்பிடுவேன் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு. அதை நான் பக்காவாக அனுப்பிடுறேன் உனக்கு. ஸோ அதை எனக்கு நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருங்க எனக்கு நீட்டாக. அப்புறம் இடையில நான் கிளாஸ் வைப்பேன். அடுத்தது நான் கிளாஸ் வைப்பேன். கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் கிளாஸ் நடத்திட்டேன். ஜென்ரல் விஷயம் சொல்லலாமா? இஸ்ரேலை பற்றி காலேஜ் பற்றி சொல்லலாமா? அதாவது நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் பற்றி பேசலாமா? நம்ம பேசலாம். ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி